என் அன்புக்குரியவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். இந்த நாளில் நாம் எந்த யூடியூப் எடுத்து பார்த்தாலும் சரி, என்ன வீடியோ, பல காரியங்கள் இன்று நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு ஊழியரை பற்றி மற்ற ஊழியர் பேசி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு யாராவது ஒருவர் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டார்களா என்று நான் அதிகமாக ஏங்கினது உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்காகவே நான் இந்த காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். இயேசு சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அங்கே இயேசு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், நானே ஆல்ஃபா நானே ஒமேகா, நானே ஆல்ஃபா நானே ஒமேகா. இதனுடைய பொருள் என்ன பிரியமானவர்களே? தேவன் சகல காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய இறந்த காலமானாலும் சரி, நம்முடைய நிகழ்காலமானாலும் சரி, நம்முடைய வரும் காரியங்களானாலும் சரி, அவர் அறிந்திருக்கிறவர். எப்பொழுதும் நம்முடைய மூளையிலிருந்து நாம் யோசிப்பது உண்டு, இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க வேண்டும், அல்லது இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் திட்டம் செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை நாம் செய்வதுண்டு. ஆனால் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நானே ஆல்ஃபா நானே ஒமேகா. நீ இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன், நீ இருக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ மரித்த பிறகும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மறுபடியும் நான் இந்த பூமிக்கு வரும் பொழுதும் உன்னை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்ம எதையும் குறித்து சோர்ந்து போக வேண்டாம். எப்பொழுதும் அவருடைய பெயரை சொல்லி நாம் ஜெபிப்போம். அப்பொழுது நாம் நினைவு கூறுவோம், அவரே ஆல்ஃபா அவரே ஒமேகா, சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்வோம். நம்முடைய ஜெபத்திலே நாம் ஜெயம் பெறுவோம். நாம் ஜெபிப்போமா? எங்களை அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, நீர் சொல்லியிருக்கிறீர், இயேசு என்ற பெயரில் நாங்கள் ஜெபித்தால் எங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் நிறைவாய் தங்கியிருக்கும் என்று. ஆகவே தேவன், நீர் எங்களுக்கு தந்த அருமை இரட்சகர் இயேசு, வேதம் சொல்லுகிறது அவரே ஆல்ஃபா அவரே ஒமேகா என்று. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆகவே இப்பொழுது என்ன நடக்கிறது, இதுவரைக்கும் என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இனி நாங்கள் எந்த கவலை குறித்து, இந்த உலகத்தின் கவலைகள் ஒன்றும் எங்களை தொடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.